வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இதா ஒரு பய தமிழ்நாட்டில் திரும்பி தமிழ்நாட்டில் திரும்பி அவனை பேர் கூட லொடுக்கு பாண்டின்னு நினைக்கிறேன். லொடுக்கு பாண்டி, ஆமாம். அதாவது கர்ணாஸ் இந்து மதமே இல்லை. சரி, இந்து மதமே இல்லைன்னா நீ எந்த மதத்திலேருந்து அந்த பிறந்து வந்தான்றது எனக்கு தெரியல. அவன் இவன் பேசுகிறது தப்பு இல்லை. தேவர் இனத்தை முன்னிறுத்தி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கையில் ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்ச அந்த தொகுதி கூட நீ நல்லது செய்யாத கபோதி. ஏன்னா மக்கள் விரோதமான செயலில் ஈடுபடுறவங்கள என்ன சொல்கிறது? பொது வழியில் மைக்கு கிடச்சா என்ன வேண்டாலும் பேசலாம் அப்படின்ற நினப்பில் அந்த லூசு பயலாம் இந்து சமுதாயம்னே ஒன்று இல்லை. வெள்ளைக்காரங்க பேர் வச்சலாம். கிறிஸ்தவர்னு ஒன்று இருக்குது, முஸ்லீம்னு ஒன்று இருக்குது, இன்னும் ஏதோ ஒரு பேர்கள்லாம் சொல்லி அவங்கெல்லாம் சமுதாயம் இருக்குது, மதம் இருக்குது. இந்து மதம்னு ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள்லாம் யார்? உனக்கு கருணாசுன்னு யார் பேர் வச்சது? உனக்கு ஒரு பேர் வைக்க போய் தானே கருணாசு அப்படின்னு சொல்கிறாங்க. கருணாசு அப்படின்னு பேர் வைக்கலைன்னா உன்னை என்னான்னு கூப்பிடுவாங்க? அதே மாதிரி தான் இங்கே இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இந்து மதம், இந்தியன் இந்து அப்படின்னு பேர் வச்சு அது வெள்ளைக்காரன் கொண்டு வந்தா எனக்கன்னா, இந்தியாக்காரங்க கொண்டு வந்தா எனக்கன்னா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோடய சர்டிஃபிகேட்டில் இந்து அப்படின்னு தான் இருக்குது. கருணாசு வேறு ஏதாவது வேலைகளை பார்த்து பொழப்போட்டிக்கிறலாம். தேவர் இனத்தில் பிறந்துட்டு தேவர் இன மக்களுக்கு விரோதமாகவும் செயல்படுறது இல்லாமல் சில ஓட்டுன்ற காட்டிலையும் ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டுக்கு நீ எவ்வளவு குலைக்க முடியுமோ அவ்வளவு குலைக்கிற. என்ன நியாயத்தில் இருக்குன்றது எனக்கும் தெரியல. மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் பேசுனா பரவாயில்ல. முட்டாப்பைய கரண்டாக பேசிக்கிறீங்க இந்த கருணாசு பைய. ஏன் என்னன்றதுனால தான் நான் இவ்வளவு இதாக பேசுகிறேன். மற்றவங்களை அப்படிலாம் பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம தட்டுறதுக்கு நிறையா உரிமைகள் இருக்குது. பொது வழியில் யார் மனசையும் புண்படுத்தும்படி பேசுனா அனைவரும் மற்றவர்களும் அதேமாரி தான் பேசுவாங்க. அதனால் மரியாதையாக இருந்து பொழப்போட்டிக்கப்பா தம்பி கருணாசு லொடுக்கு. சினிமாவில் நீ வரலைன்னா உன்னை யாருன்னு அவனுக்கும் தெரியாது. இதை விட இன்னொரு விஷயம், உன் சம்சாரத்தை என்ன மதம்னு சொல்லுவா? கிறிஸ்தவர் தானே? ஏன் வெளிநாட்டுக்கு போயிரு கபோதி. பொது வழியில் பேசுகிறாங்க பாரு. இந்து மதமே ஒன்றும் இல்லையா? இந்து மதம் இல்லாட்டினா அப்படியே நீ இந்து இல்லைன்னு நினச்சிக்க. நாட்டிலே இருக்க முடியாத தற்கூரியே. இந்தியாவிலே நீ குடிமகன் கிடையாது. மைக்கு கிடச்சா போதும். முன்னே மாரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சனாதானத்தை ஒழிப்போம், மயிரை பிடுங்குவோம்னு. நீங்கள் இந்த இந்தியாவில் சனாதானத்தை ஒழிக்க முடியாது. இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்களும் இருந்துக்கே இருப்போம். எத்தனை முறை படையெடுத்தாலும் நம்ம ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லை ராஜா. இன்னும் நீ எத்தனை எலும்பு துண்டை போட்டு இன்னும் எத்தனை பேர்த்த பேச வச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் இந்துக்கள் தான். அதேமாரி தமிழ்நாட்டில் எங்களை ஆதரிக்கிறவங்கள நாங்கள் கண்டிப்பாக ஆதரிப்போம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்துக்களை ஆதரிக்கிறது தேசியமும் தெய்வமும் எனது இருவழிகள் என்று சொல்லி அந்த வம்சாவளியில் வந்த மீத நாங்கள்லாம் எங்களை இந்துக்களை ஆதரிக்கிறவங்களுக்கு எங்களோட ஓட்டு. தற்சமயம் இந்துக்களை ஆதரிக்கிறவங்க தெரியுதா? அவர்தான் எங்களை காப்பாற்றுறதுக்கு அவர்தான். அவரை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. உங்களெலாம் நம்பணும்னு வச்சுங்க, நட்டாத்துல தான் போகணும்.